ராஜேஸ்வரி, மகாத்மா காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டதை ஒட்டி காந்தி மண்டபத்தில் நடைபெற்ற அந்த நினைவு தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றும், அருங்காட்சியகத்தில் ஒரு மூலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொண்டார் என்றும், தேசப்பிதா மகாத்மா காந்தி திராவிட இயக்கத்தினரால் தொடர்ந்து கேலி செய்யப்பட்டார் என்றும் ஆளுநர் RN ரவி கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு தமிழக அமைச்சர் மு.பே. சாமிநாதன் இன்று கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த கண்டன அறிக்கையில் மகாத்மா காந்தி ஏன் கொல்லப்பட்டார், அவரை கொலை செய்தது யார், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்து மகாசபை அலுவலகத்தில் மகாத்மா காந்தியின் உருவ பொன்மையை துப்பாக்கியால் சுட்டதை ஆளுநர் கண்டித்தாரா, தமிழகத்தில் மகாத்மா காந்தியின் நினைவு தினம் மற்றும் பிறந்த நாள் நிகழ்ச்சிகள் எங்கு நடைபெறும் என்பதை அவர் அறிவாரா, இப்போது மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் மகாத்மா காந்தி சிலை இருக்கக்கூடிய அந்த காமராஜர் சிலையில் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு பதிலாக அருங்காட்சியகத்தில் உள்ள அந்த மகாத்மா காந்தியின் சிலையில் தான் முதலமைச்சர் கலந்து கொண்டு அந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் என்றும் அவர் ஆளுநர் RN ரவிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். திராவிட இயக்கத்தினரால் காந்தி கேலி செய்யப்பட்டாரா என்பதற்கு பதிலளித்துள்ள அவர், இந்தியாவின் சுதந்திர தினம் தமிழக மக்களின் இன்ப தினம் என்று அப்போதே அறிஞர் அண்ணா தெரிவித்திருந்ததையும், மகாத்மா காந்தியையோ சுதந்திரத்தையோ திராவிட கட்சியினர் கேலி செய்தார்கள் என்று அவர் கூறுவது வரலாற்றை அறியாமல் கூறும் வார்த்தைகள் என்றும், மகாத்மா காந்தியின் நினைவு தினம் மற்றும் மகாத்மா காந்தியின் வரலாறு ஆகியவற்றை திராவிட இயக்கத்தினருக்கு ஆளுநர் RN ரவி கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை என்றும், தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த ஒற்றுமையான சூழ்நிலையை அவர் ஒரு ஜமீன்தாரர் போல மன்னராக இருந்து கொண்டு அதிகாரம் செய்யும் மனநோயில் இருந்து ஆளுநர் விடுபட வேண்டும் என்றும், இந்த பிரச்சனையை அவர் அரசியலாக்குவது தமிழக மக்களிடையே ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வளர்ப்பதில் ஆளுநர் RN ரவி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் ஆளுநர் RN ரவிக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ராஜேஸ்வரி.